Hi, hello to welcome to Max Uma channel 11th CBSE Mathematics Trigonometry. Trigonometric functionsல exercise 3.1ல question number 2லேருந்து 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். Find the degree measure corresponding to the following radian measure. So first sum நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ரேடியன் மெஷர் பார்த்தோம். இப்போ ரேடியனில் கொடுத்துருக்காங்க, டிகிரியாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்ட்டு பை பை 180 போட்டோம். இப்போ இங்கே இன்ட்டு 180 பை பை போட போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பை ரேடியன்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 பை பை. 180நாலும் பைனாலும் ஒன்று தான் கேன்சல் பண்ணிட்டு போகிறீங்க, அந்த மாதிரி கிடையாது இது. ஸோ 180 பை பை. ஸோ 11 பை 16 ரேடியன்ஸ். அப்போ 11 பை 16 இன்ட்டு 180 பை பை. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எதால் கேன்சல் பண்ணலாம், 4ஆல் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 60, 45 4s are 180. ஸோ பையோட வேல்யூ அவங்களே என்னன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே 22/7 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், இங்கே பைக்கு பதிலாக 22/7, அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 7/22. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருது, 315 டிகிரி பை 8. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து நீங்கள் என்னவா மாற்றணும், மினிட்டாக மாற்றணும். அதுக்கப்புறம் செகண்டாக மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு 315 8ஆல் டிவைட் பண்ணி போடலாம். ஸோ டிவிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 315 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 8s are 24. ரிமைண்டர் என்னது 7. 5 இறக்கிறீங்கன்னா 75. 9 9s are 72. ரிமைண்டர் என்னது 3 வருது. ஓகேவா. அப்படி நிறுத்தக்கூடாது. ஸோ 3 வந்து என்ன பண்ணுறோம், இப்போது 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் 180. அந்த 180 மறுபடியும் என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், செகண்ட்ஸில் கிடைக்கும். ஓகேவா. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 4 வருது. அதோடு நிறுத்தக்கூடாது, இன்ட்டு 60. ஓகேவா. அப்போது செகண்ட்ஸில் கிடைக்கும். ஸோ 0 ஆயிடுச்சு. 240 240 0 ஆயிடுச்சு, 30 செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து 39 டிகிரி 22 மினிட் 30 செகண்ட்ஸ். ஓகேவா. இதோட நிறுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். ஸோ அடுத்து -4 பார்க்கலாமா. ஸோ -4 ரேடியன்ஸ். அப்போ -4 இன்ட்டு 180 பை பை. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 180 அது 720. மைனஸ் இருக்குது, பையோட வேல்யூ 22/7. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 7/22. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 2520/11. அப்படின்னு நிறுத்தக்கூடாது, மறுபடியும் என்ன பண்ணணும், மினிட் அண்டு செகண்ட்ஸில் நம்ம மாற்றி பார்க்கலாம். ஸோ டிவிஷன் பண்ணிங்கன்னா 2 11s are 22, ரிமைண்டர் 3 32, 2 11s are 22, ரிமைண்டர் 10 100, 9 11s are 99, ரிமைண்டர் என்னாவது 1 வருது. ஸோ 1 இன்ட்டு 60 60. மறுபடியும் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5, ரிமைண்டர் என்னாவது 5 வருது. இன்ட்டு 60 300. மறுபடியும் 11ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 27 வருது. அப்புறம் என்ன போயிட்டே இருக்குது, அதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்லி, ஏன்னா 0 வரல இல்லையா, அதனால் அதுக்கு மேலே திரும்ப போட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் அதோட நம்ம நிறுத்திக்கிறோம். அப்ராக்சிமேட்லி என்ன வருது, 229 டிகிரி 5 minutes 27 செகண்ட்ஸ். ஸோ மூணாவது பை இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு இல்லையா. 5π/3 இன்ட்டு 180 பை பை. பையும் பையும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 180 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 60. 5 இன்ட்டு 60 300. ஸோ செகண்டில் லாஸ்ட் சம் வந்து 7π/6 ரேடியன். 7π/6 இன்ட்டு 180 பை பை. பை பையும் கேன்சல் ஆகிடுது. 6 இன்ட்டு 180/16 அது 30 ஆகிடுது. அப்போ 210 ஆகிடுது. ஓகேவா. ஈஸியான சம் தான். இப்போது தேர்ட் சம் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது. எ வீல் மேக்ஸ் 360 ரெவல்யூஷன்ஸ் இன் 1 minute. அது சக்கரம் சுற்றுது இல்லையா. ஓகேவா. ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தருவார், 360 டைம்ஸ் த்ரோ
how many radians does it turn in 1 second? 1 மினிட்டுக்கு 360 ரெவால்யூஷன்னா 1 செகண்டுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரெவால்யூஷன் 1 மினிட் 360. அப்போ நம்பர் ஆஃப் ரெவால்யூஷன் 1 செகண்ட் 360 by 60 என்ன ஆகுது? 6 ஆகுது. 1 ரெவால்யூஷன் 360 டிகிரினா அது ரேடியனில் பார்த்தீங்கன்னா 2 பை ரேடியன்ஸ். அப்போ 6 ரெவால்யூஷன் என்ன ஆகும்? 6 into 2 pi equal to 12 pi radians. அவ்வளோதான் சம். Find the degree measure of the angle subtended at the center of the circle of radius 100 cm by an arc of length 22 cm. Use pi equal to 22 by 7. So angle நடுவில் இருக்கிறது at the center of the circle of radius கொடுத்துட்டாங்க, என்னது 100 கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆர்க் ஆஃப் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 22 சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாலும் ஃபார்முலானது L ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு எல் பை ஆர். எல்லுங்கிறது ஆர்க் ஆஃப் த லென்த், ஆருங்கிறது ரேடியஸ். ஸோ என்ன வருது? 22 by 100. ஓகேவா? ரேடியனில் இருக்குது. அதை நீங்கள் டிகிரியாக மாற்றினா என்ன பண்ணோம்? 180 by பை. ஸோ 180 by பை இன்ட்டு 22 by 100. பைக்கு வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க? 22 by 7. இந்த ரெசிப்ரோக்கல் எழுதுறீங்கன்னா என்ன ஆகுது? 7 by 22. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 22 22 கேன்சல் ஆகிடும். 0 0 கேன்சல். 9 2s are 80. 18 5 2s are 10. 9 into 7 63. 63 by 5 வரும். ஸோ அப்படி நிறுத்தலாமா? நிறுத்த முடியாது. என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணி போடணும். 12 5s are 60. ரிமைண்டர் வந்து 3 வருது. மறுபடியும் 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 180. 180 5 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 36. 0 ஆயிடுது. அப்போது அதோட நம்ம ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 12 degree 36 செகண்ட். சாரி, மினிட். 12 degree 36 minute. Thank you.